பழமையான தமிழரசு. அங்கு நீதியுடன் ஆட்சி செய்தார் ஒரு வீர அரசர். அவருக்கு ஒரு தம்பி இருந்தான். மனம் நல்லது, ஆனால் சோம்பேறி. அரண்மனை படிகளில் நேரம் கழிப்பது தவிர வீரம் கற்க அவனுக்கு ஆர்வமில்லை. ஒரு இளவரசன் சிம்மாசனத்தில் அமர்வதற்கு முன் வீரத்தின் அர்த்தம் தெரிந்திருக்க வேண்டும். அந்த நாளிலிருந்து அண்ணன் முடிவு செய்தார், தம்பியை மாற்ற வேண்டுமென்று. காட்டு எல்லையில் தொடங்கியது பயிற்சி. கையில் பாரம்பரிய தமிழர் ஆயுதம் வலரி. கையை மட்டும் வீசாதே, உன் மனதை நிலைநிறுத்து. முதல் நாள் தோல்வி, இரண்டாம் நாள் கைவலி, மூன்றாம் நாள் மனமுடைவு. அண்ணா, என்னால் முடியாது. வீரன் பிறப்பதில்லை, அவன் உருவாக்கப்படுகிறான். நாட்கள் கடந்து சென்றன. சோம்பேறி தம்பி இப்போது வியர்வையில் பிறந்த வீரன். அவன் கண்களில் இனி சோம்பல் இல்லை, சுடரும் தைரியம் மட்டும். ஒரு நாள் அரசர் காடு வழியாக பயணம் செய்தார். திடீரென எதிரிகள் சூழ்ந்தனர். ஒரு வீரன் அரசரின் பின்னாலிருந்து வாள் உயர்த்தினான். வலரி பறந்தது, எதிரியின் கையை தாக்கியது. அரசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நான் கற்றுத்தந்தது ஆயுதம் அல்ல, உன் உள்ளத்தின் வீரத்தைதான். அந்த நாள் ஒரு ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் உண்மையில் ஒரு அண்ணன் பாசமே வெற்றி பெற்றது.